வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. 7 மாநிலங்கள் இன்று தமிழ்நாட்டில் பேரணி எல்லாம் போலங்க உட்கார்ந்து பேசியிருக்காங்க. என்னென்ன சிக்கல் எல்லாம் இந்த மாநிலங்களுக்கு பாஜக கொடுக்குதுன்னு உட்கார்ந்து வெளாவரியா பேசியிருக்காங்க. அதுலயும் ரேவந்த் ரெட்டி தமிழ்நாட்டின் குரலா ஓங்கி ஒழிச்சிருக்காரு. நம்ம ஒன்றிய அரசுக்கு கொடுத்தா திருப்பி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளோ கொடுக்குறாருன்னு ஃபுல் டீட்டெயில்ஸு அப்படியே கொடுத்துருக்காரு. தென்னிந்தியா எந்தெந்த குறியீடுகள் எல்லாம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத தமிழ்நாடு மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தது. இப்போ தென்னிந்தியா மொத்தமும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. நாங்க இந்தியாவுக்கு காசு கொடுக்குறோம், ஆனா இந்தியா குஜராத்துக்கு கடன் கொடுக்குது, பீகாருக்கு காசு கொடுக்குது. சரி, அப்ப எங்களுக்கு என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டா உங்களுக்கெல்லாம் நாங்க மும்மொழியை கொடுக்குறோம்னு சொல்றாங்க. ஏங்க, நாங்க எதுக்குங்க மும்மொழியை படிக்கணும்? நாங்க மும்மொழி படிச்சு இங்கேயே உட்கார்ந்துக்கிட்டோம்னா வடக்குல இருந்து வர்ற நண்பர்களுக்கு யாருங்க வேலை கொடுப்பா அப்படின்னு கேட்டா, சரி ஓகே நாங்க கொடுக்க முடியாது, நீங்களே வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டா, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க, நாங்கள் சமஸ்கிருதம் சொல்லி கொடுக்குறோம், அதை படித்தா சாணியத்தானே எடுத்து சாப்பிட முடியும், நல்லா சோறு சாப்பிட முடியுமா அப்படின்னு தமிழ்நாடு ரொம்ப ஆண்டுகளாக கேட்டுக்கிட்டே இருந்தது. இப்போ தென்னிந்தியாவும் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த குரல் நடுவில் இருக்கிற மாநிலங்களை எல்லாம் தாண்டி பஞ்சாப் வரையும் போயிருக்கு. பஞ்சாப்காரர் சொல்லியிருக்காரு, எங்க மேல கைய வச்சா நீங்க இல்ல. ஆட வழக்கம் போல நம்ம சேட்டை சிம்பிளா நீட்டா அடிச்சிருக்காரு. நம்ம டிகேஎஸ் சும்மாவே ஆடுவாரு, கரகத்தை வேற தலையில தூக்கி வச்சு விட்டீங்க, அவரும் ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணி காமிச்சிட்டாரு. இதுக்கிடையில தான் நம்ம டெபுட்டி சிஎம் ஒரு பிபியை காமிச்சிருக்காரு. அந்த பிபியோட சவுண்டு அவங்க காதுக்குள்ள போய் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க ஒரு நல்ல திட்டத்தை சொன்னீங்கன்னா அதை நல்லபடியா செயல்படுத்துறது தென்னிந்தியா. ஓ, நீ நல்லபடியா பண்ணிட்டியா, இந்த உனக்கு அவார்டு அப்படின்னு தான் எல்லாரும் கொடுப்பாங்க. ஆனா இந்தியா, அதாவது பிஜேபி இந்தியா மட்டும்தான் வித்தியாசமா வேலை பார்க்கும். சார், அவன் நல்ல வேலை செய்யறா சார், அப்படியா அவனை முட்டி போடவே சார், இவங்கெல்லாம் சார் நம்ம சொல்ற கேட்கவே மாட்டேங்கிறாங்க சார். என்ன தம்பி, இவங்கெல்லாம் தான் நம்ம செல்ல குட்டிக. அந்த செல்லா குட்டிகளை எல்லாம் மடியில் தூக்கி வச்சு புட்டி பாலை வாயில சொருக்கிட்டு அப்படியே பாலை புச்சுக்கு புச்சுக்கு புச்சுக்குன்னு குடிக்க சொல்லு, அப்படித்தான் அவங்களையெல்லாம் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம டிசிஎம் கொடுத்தாரு பாருங்க ஒரு பிபி. இவங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இவர் வாரிசு, நம்ம அண்ணாமலை மாதிரி 20,000 புக்கெல்லாம் படிச்சிருக்க மாட்டாரு, சீமான் மாதிரி எல்லாம் பேசின விஷயத்தை திரும்பி 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 பேசிட்டெல்லாம் இருக்க மாட்டாரு, நம்ம எடப்பாடி பழனிசாமி மாதிரி நம்ம சொல்றதுக்கெல்லாம் தலையாட்ட மாட்டாரு அப்படின்னு இவங்கெல்லாம் மனசுக்குள்ள நினைச்சு போட்டு, சரி அப்பா இருக்கிற இடத்துல பையன் அடங்கித்தான் இருப்பாரு அப்படின்னு ஒரு மனசுல போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. பிபி 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 ஊதிக்கிட்டே இருந்தாரு. அட, நம்ம நாதஸ்வர பிபி இல்லைங்க, பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை சொன்னனுங்க. டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணி வச்சிருக்கார் நம்ம டிசிஎம். ஆக இப்படி எல்லாம் ஒண்ணு கூடி எல்லாரும் உட்கார்ந்து பேசுறத கேட்டு ஆடாங்க 2 பேரும் உட்கார முடியாம குதிச்சுக்கிட்டு இருக்காங்கோ. சரி, இதை தாண்டி தமிழ்நாட்டில் வேற என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலான்னு அவங்க எட்டி பார்த்தா நம்ம அண்ணாமலை என்ன பெரியாரிஸ்டா மாதிரி வந்து நிற்கிறாரு. கருப்பும் கருப்பும் போட்டு வந்து நின்றுட்டு, இவர்கள் உண்மைக்கு மாறாக பொய் சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. மோடி சுட்ட வடைகள், மோடி சொன்ன பொய்கள் அப்படின்னு லிஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா அண்ணாமலை அண்ணனை விட 5 லட்சம் அதிகமா தான் இருக்கு. சாம்பிளுக்கு ஒன்னு சொல்லட்டுமா, அந்த ஒன்னை தொடர்ந்து தொட்டு தொட்டு எத்தனை பொய்கள் வரும்னு மட்டும் நீங்க கணக்கு எடுத்துக்கோங்க. இதர் ஹே நவம்பர் 8 ஹே ராத்திரி 8 மணி ஹே हमारा मोदी में तुम्हारा बात करेंगे, इनमें 500,000 है नहीं है, எல்லாம் செல்லாது ஹே, இப்படி செல்லாம போச்சுனா ஹே பெட்ரோல் விலை இப்படி ஹே, நவம்பர் 9ஆம் தேதியே நஹி ஹே 60 டேஸ் கழிச்சு ஹே, ஜனவரி 8 ஹே பெட்ரோல் விலை இப்படி ஹே, கேஸ் விலை இப்படி 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 ஹே, டீசல் விலை அப்படியே ஹே, வேலை வாய்ப்பு அப்படி ஹே, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பேக்கெட் ஹே 15 லட்சம் ஆத்தா ஹே डोंट वरी है 60 डेज वेट करो. 2015 जनवरी 8 आता है, 2016 जनवरी 8 आता है, 2017 जनवरी 8 आता है, 2018 है, 19 है, 20 है, 21 है,
22 ஹே, 23 ஹே, 24 ஹே, 25 ஜனவரி 8 ஆத்தா ஹே. முடிஞ்சு போச்சு ஹே. நீங்க இப்ப ஹே பாத்தீங்கன்னா ஹே, பெட்ரோல் விலை இப்படி இல்ல இப்படி ஆத்தா ஹே, கேஸ் விலை இப்படியே ஆத்தா ஹே, டீசல் விலை ஹே அப்படியே ஆத்திட்டா ஹே, ரூபாயின் மதிப்பு ஹே, டாலர் ரேட் ஹே இப்படிக்கே ஆத்தே ஹே. ஒரே ஒக்க போய் डिमोनेटाइजेशन है अद ஒன்ன வச்சு है कितना போய் आता है. இப்ப है 2 प्लेट पानी पूरी दे दो है ஹிந்தி மே பாத் கரோ. ஏனுங்க நம்மள ஒரே ஒரு பொய்யத்தான் சொன்னேன், அதுக்கே 3 நிமிஷம் முக்குன்னு முக்க வேண்டியதா இருக்குது. இவரைத்தான் நீங்கள் வலிமையான பிரதமர் என்று சொல்லி கொண்டிருப்பவர். என்னங்க பண்றது, இங்க இருக்கிற முதல்வர்களுக்கெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியலைங்க. ரயில்வேஸை எப்படி விற்கணும், ஏர்வேஸை எப்படி விற்கணும், பேங்கை எல்லாம் எப்படி கதம் பண்ணணும், பப்ளிக் லிமிடெட் கம்பெனியை ஒன்றும் கூட உருவாக்காம நான் எப்படி பெரிய நல்ல பிரதமர்னு சொல்லிக்கிறதுன்னு யோசிக்காம இருக்கணும். இப்போ எங்கள் வீட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் வீட்டில் இருக்கிற எந்த பொருளையும் விற்கக்கூடாது அப்படின்னு எங்கள் அம்மா ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு ஏன் வேலை இல்லைன்னு தெரியுமா, அவங்க டிமானிட்டைசேஷனாலையும் ஜிஎஸ்டினாலையும் தான். அப்படி வேலையே இல்லாமல் இருக்கிறப்பவே சின்ன பொருளை கூட எங்க அப்பா விற்கல. அவர் ஓரளவு குடும்ப தலைவர்னு வச்சுக்குவோமே. ஆனா மொத்த மக்களோட ப்ராப்பர்ட்டியா இருக்கிற எல்லாத்தையும் வித்ததுக்கு அப்புறம் இவரை நீங்க மட்டும்தாங்க கொண்டாட முடியும். அதனாலதான் இந்த 7 மாநிலமும் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து அவங்கவுங்க மாநிலத்தை மட்டும் இல்ல மொத்த இந்தியாவையும் காப்பாத்துறதுக்காக தான் அந்த மீட்டிங்கே போட்டிருக்காங்க. யாருகிட்ட இருந்தேன்னு கேக்குறீங்களா, ஆனா உங்க மோடி கிட்ட இருந்துதான். இவங்க இன்னைக்கு ஒண்ணு கூடுனதுக்கு காரணமா இருக்கிற இந்த டீலிமிட்டேஷன் இருக்குல்ல, அது எவ்வளவு மோசமானதுன்னு இன்னும் அண்ணாமலை அண்ணனுக்கு புரியல. உங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு நல்லாவே தெரியும். ஏன்னா அது 40 ஆனா என்ன 30 ஆனா உங்களுக்கு என்ன, உங்களுக்கு உங்க கணக்கை பார்க்க போனா 0ல தானே வச்சிருக்கீங்க. ஆனாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, என்ன உங்களோடதுல இருந்து ஒரு 10 பேர் நிம்மதியா இருப்பாங்க. உங்க ஒப்பா நம்ம பணம் மிச்சமாயிடுச்சுடா அப்படின்னு அட செஞ்சாலும் செய்வாருங்க. நம்ம அண்ணாமலை அண்ணனே 30 சீட்டு தான் இருக்கு, நீங்க நில்லுங்க இல்ல நான் அடுத்த பத்துக்கிறேன், நீங்க நில்லுங்க அப்படின்னு மற்றவங்களையெல்லாம் செலவு பண்ண வச்சிருவாரு. தோக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் சீட்டே இல்லாம போனாதானே உங்களுக்கு கவருத. சரி, இதனால சீமானுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களா? சீமானுக்கு எம்எல்ஏ சீட்டே இம்புட்டு இருக்கிறது அவருக்கு பிரச்சனை தான். அவர் என்ன சொல்லுவாரு, ஒரு 100 மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 50 கூப்பிட்டு ஒரு 2 எலெக்ஷன்ல ஒரு 200 பேர்த்த லாஸ் பண்ணி விடுவேன். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 100 பேரா மாத்தி சேர்க்கறது ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. ஏங்க 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 234 பேர்த்த நான் எங்க இருந்துங்க பிடிப்பேன்? இது இல்லாம தனியா 40 பேரை வேற நான் எலெக்ட் பண்ணணும்னா அது நடக்கிற காரியமா என்ன? என் கட்சிக்காரனு பாவம் தானுங்க, அவனுக்கு டீ காசும் போறதில்ல, அவனுக்கு டெபாசிட்டும் கிடைக்கலன்னா அவன் என்னதான் பண்ணுவான்? அதனால தாங்க சொல்றேன், எதுக்கு இத்தனை பேர் கம்மி பண்ணுங்க வதன்னு. எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு அதிபர் போதுங்க, அதை தாண்டி வேற எந்த அல்ல கையும் வேண்டாம். நான் ஒருத்தம் போதுங்க, நான் இன்னும் பார்த்துக்குவேன். அப்ப கட்சியில் இருக்க மற்றவங்களுக்கெல்லாம் என்ன வேலைன்னு கேட்குறீங்களா? கார்த்திகை மாசத்துல எல்லாத்தோட வீட்டுக்கும் முன்னாடி வைப்பாங்கல்ல, அது அவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துக்கலாம். அந்த தீபத்தை அவங்க எல்லாரும் கையில பிடிச்சி நின்னுக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அணையாம பத்திரமா பார்த்துக்கிறதுல ஒவ்வொரு தம்பிகளும் என் தம்பிக தான். இப்போ புதுசா 5-6 பெருசுகளும் வந்திருக்குது, அவங்க கையில குத்து விளக்கு கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் மணியரச குத்து விளக்கு பிடிக்கிறதுல மணியரசனை விட மிஞ்ச ஆளே கிடையாது. ஏன் மணியா, டீலிமிட்டேஷன் வந்துச்சா குத்து விளக்க பிடிச்சிருவீங்கல்ல, விட்டுறாதீங்க பத்திரம். இது மாநில மக்களை பத்தி யோசிச்சு மாநிலத்துக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற சிஎம்ங்கெல்லாம் சேர்ந்து நடத்துற ஒரு மீட்டிங்கு. இவங்களுக்கு மக்கள் மேல அக்கறை இருக்கு, இந்த மக்களுக்கு என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் விட்டுட்டு எனக்கு பதவி கிடைச்சா போதும், எனக்கு பணம் கிடைச்சா போதும், நான் சொந்த வீட்டில் இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற இந்த அண்ணாமலை சீமான் கோஷ்டிங்கெல்லாம் பாண்டேவோட வீடியோ போட்டு உட்காந்துட்டு என்னமா தமிழ் பேசுறான்டா இந்த பீகாரி அப்படின்னு உட்காந்து பார்த்துட்டு புலகாக தமடிச்சுக்கோங்க. நீங்கெல்லாம் ஓரமாக உட்காந்து ஏதாவது மாற்றி பேசிக்கிட்டு இருங்க. நாங்கள் மக்களுக்காக பேசுறதுக்கும் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, நம்ம பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.